ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வெர்னிகாஸ் வேர்ல்டு. நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவல் கேசரி. அவலில் நம்ம கேசரி பண்ண போகிறோம். அந்த கேசரி பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக்டவுனில் ஒரு ஈஸியான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். உடம்புக்கு ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதை போய் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம அவல் கேசரி எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சட்டி வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய் சூடாயிருச்சு. இப்போ நான் ஒரு 15 முந்திரி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா செவந்துருச்சு. இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவலை நம்ம ஒரு 30 செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கலாம் நெய்யோட சேர்த்து. இப்போ நம்ம 30 செகண்ட் வறுத்தாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது அவல் நனைகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அவலும் வாட்டரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடிக்கலாம். இந்த தண்ணி ட்ரை ஆயிரும். அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொல கொலன்னா ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கப்பில் திக்கான பால் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். அவளும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பாலும் அவளும் நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான சுகரை போட்டுக்கோங்க. நான் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருந்துங்க. இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். பாருங்கள், கொஞ்சமாக ட்ரை ஆகி ஓரளவு வந்துருச்சு. இப்போ இந்த பதத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேசரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேசரி நல்லா இந்த பதத்துக்கு வரணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டி விட்டே இருந்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சூப்பரான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்துட்டு அவல் கேசரி வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த லாக்டவுனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான செலவில் பண்ண ஒரு ரெசிபின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் குழந்தைங்க நீங்களும் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை மாதிரி சூப்பரான வீடியோட அடுத்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, பாய் பாய்.